தினமும் பூஜை முடிஞ்சோன்னா உன்னை இப்படிதான் கட்டி போடுவேன். ஏன்னா உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. 2-3 நாள் இப்படி இருந்தாதான் நீ திருந்துவ. இந்த நேரத்துல கைய புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாத்துச்சுன்னா பார்வையிலே ஏறிச்சிடும். போன் அடிக்கவில்லை, நான் எடுக்கணும் கூட. எடுத்தா மேல போய் சேர்ந்துருவேன். ஆமா, அதுல நான் டைம் பாம்பு வச்சிருக்கேன். நம்மள ஆட்டி படைக்கிற பிசாசு இன்னைக்கு தொலைஞ்சது. என்கிட்ட நீ பாம்பு வைக்கிறேன்னு சொல்லுங்க. பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொல்றதும் தினத்தந்தியில விளம்பரம் கொடுக்கறதும் ஒண்ணுதான்னு தெரியும். அதனாலதான் நானும் ஜால்ராவும் காது வச்ச மாதிரி டெலிபோன்ல பாம்பு செட் பண்ணிருக்கோம். இப்ப ஜால்ரா தான் போன் பண்றான். மணி அடிக்குது. இப்ப குட்டி பிசாசு வந்து எடுக்கணும், பாம் வெடிக்கணும். அதுக்கப்புறம் டனக்கனாக்காதான். வா, எட்ட நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஒய்யா ஒடியா. என்னம்மா? என்ன மாவா இங்க போன் எடுத்துட்டு இருக்கு. உன் காதுல விளையில வந்து போன் எடுத்தா நான் மேல போயிடுவேன். என்னது? நீ போன் எடுத்தா மேல போயிடு. அது ஒண்ணு இல்ல பாப்பா. இனிமேல் போன் வந்தா உனக்கு தான் வரும். நாங்க 2 பேரும் எடுக்க கூடாது. எடுத்தா வேலையை வச்சு தூக்கிடுவேன்னு சொன்னேன் இல்ல. அதை தாவா வேலை போயிருமுன்னு சொல்றான். நாங்க தான் வேலை கைமா இருக்கிறோம்ல. நீயே எடு. ஓ